கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதா நம்முடைய பலன். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கிறேன். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார். பாருங்களேன், இது இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்த உடனே அப்படிதான் ஆரம்பிக்கும். யாருக்கு விரோதமாய்? எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாகவும் வரும், ஜனங்களுக்கு எதிராகவும் வரும் என்கிற உண்மையை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். எரேமியா 2 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறேன். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, ஏன் நீங்க பின்பற்ற மாட்டேன்றீங்க? ஏன் மாயையை பின்பற்றுறீங்க? ஏன் இந்த உலகத்தின் அழிந்து போகின்ற காரியங்களுக்கு பின்னால் உங்கள் இருதயம் போகிறது? அதாவது அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொத்து சேர்க்கணும், அதுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதுக்கு சில தவறான பாதைகளை கூட பின்பற்றுவது. இப்படி உங்களோட இருதயம் மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. அப்போ என்றென்றும் நிலை நிற்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்த ஞானம் ஜனங்களுக்கு இல்லாதபடினாலதான் எதை பின்பற்றுறாங்க? மாயையை பின்பற்றி வீணராய் போனார்கள். பாருங்க, மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு ஆண்டவர் கேட்கிறாங்க, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீங்கப்பா சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது அநியாயத்தை பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல அநியாயம் இருக்கிறது, அதனால நம்ம இந்த உலகத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்க? நீங்க என்ன பின்பற்றினீங்கன்னா நான் இங்க ஆசைப்படுற அந்த பொண்ணையும் அந்த பொருளையும் அந்த செல்வத்தையும் அந்த நிலபுலன்களையும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேனே. அல்லேலூயா. அப்ப என்கிட்ட என்ன அநியாயத்தை பாத்தீங்க? நீங்க ஏன் என்ன பின்பற்ற மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறீர்கள்? ஆமென். அதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இன்னொரு வார்த்தை என்னன்னா, இதே அதிகாரத்துல என்ன அப்படி நம்ம தீமை செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காகவும், என்ன அப்படி நம்ம அநியாயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமை. ஒண்ணு, நான் தான் ஜீவ தண்ணீர் ஊற்று, தொட்டியே தேவையில்ல. ஜீவ தண்ணீர்னா கானான் அன்று நம்ம சமாரியா ஸ்திரீ அந்த காரியத்துல யோவான் 4 அதிகாரத்துல வாசிச்சோம். நீ என்னிடத்துல கேட்டா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்கிறார் ஆண்டவர். அப்ப ஜீவ தண்ணீர் ஊற்று, அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றே அவர் தான். அப்படின்னா பிரவாகித்து கொண்டு இருக்கிற ஊற்று. அப்படின்னா நமக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் கேட்டா போதும், நமக்கு தந்துடுவார். சோ சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ ஒரு பெரிய வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு பெரிய பணக்கார ஐஸ்வர்யவானுடைய மகன் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல, அவனுக்கு இன்னும் அந்த வயது வரல. அவன் கையில பொறுப்புகளை கொடுத்து, போடா அந்த வயல்ல நீ பாத்துக்கோ, ஆட்களை வச்சு வேலை வாங்கு அப்படின்னா சொல்றதுக்கான தகுதி இன்னும் அவனுக்கு வரல. அப்படின்னா அதுக்காக அந்த மகனுக்கு எதுவுமே உரிமை இல்லைன்னு ஆயிடுமா? இல்லையா? அவனுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு இருக்கானா? படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு டூர் போறதுக்கு ஒரு 7,000 ரூபாய் தேவைப்படும், 8,000 ரூபாய் தேவைப்படுமா? கேட்டா கிடைச்சிரும், அவ்வளவுதான். அவன் கையில 7,000 ரூபாய் இருக்காது, ஆனா அப்பா கிட்ட கேட்டா கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்ம சில நேரம் வனாந்திரத்துல நடக்கிற பாதையில நம்மள நடத்துவார் ஆண்டவர். நம்ம சிலர் வனாந்திரத்துல நடந்து கொண்டிருப்போம், அந்த சிறு பையனை போன்ற நிலை. இன்னும் நம்மளை நம்பி ஆண்டவர் கானான் தேசத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த சின்ன பையனை போல இன்னும் நம்ம அந்த மெச்சூரிட்டிக்கு வரல. அப்ப நம்ம மெச்சூர்டு ஸ்டேஜ் அடையல. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? வனாந்திரத்துல நடத்துறாங்க. அந்த வனாந்திரத்திலையும் எதுவுமே குறைவுபடாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கால்ல போட்டிருந்த செருப்பு பழசாகல, அவங்களுடைய வஸ்திரம் பழசாகல, அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது, தங்குறதுக்கு இடம் இருந்தது, தண்ணி வேணும்னா கிடைச்சது, பேரீச்ச மரங்கள் இருந்தது, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், அவங்க எதிரில யாரும் நிக்க முடியல. என்ன குறைவுபட்டது? வனாந்திரம் தான். என்ன குறைவுபட்டது? அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் துறவு இல்ல, அவங்க வயல்ல விதைக்கல. ஆனா என்ன குறைவுபட்டது? ஒன்னும் குறைவுபடலையே. ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோள் மேல தூக்கி சுமந்தது போல நான் உங்களை தூக்கி சுமந்துட்டு வந்தேனே, உங்களுக்கு என்ன குறைவுபட்டது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களே என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உன்னுடைய பாதை ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், ஆனா உனக்கு என்ன குறைவுபட்டது மகளே? உனக்கு என்ன குறைவுபட்டது மகனே? ஜீவ தண்ணீர் ஊற்று, நான் நீ என்கிட்ட வந்துட்டேன்னா போதும், நான் உனக்கு எல்லாமே தந்துருவேனே, உன்னோட தேவைகளை சந்திச்சிருவேனே, உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கிடுவேனே, நீ எதுக்காக நீ கவலைப்பட வேண்டியது இல்லையே. 10 லட்சம் ரூபாய் உன்னோட தேவையா இருந்தாலும் அது தேவை, அது ஆடம்பரம் அல்ல, அது தேவைன்னா அது உனக்கு நான் தந்துருவேனே. அல்லேலூயா.
அப்போ ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டீங்க. ஏன் உங்களுக்கு குறைவுபடுது? ஏன் உங்களுக்கு கடன் ஆகுது? ஏன் உங்களுக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது? ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டீங்க. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உங்களுக்கு வெட்டி கொண்டீங்க. அங்க போனோம், இங்க போனோம், அவர் தருவாரு, இவர் தருவாரு, அந்த பேங்க்ல காசு தர்றாங்க, இவங்க எனக்கு இவர்கிட்ட போனா எனக்கு ஒரு ஒரு 1,00,000 எனக்கு உதவி செஞ்சிருவாரு. எப்படி தருவாங்க? கடனா தானே தருவாங்க. ஆனா ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவன் கடனா தருவாரா? அவர் சொந்தமா தருவார், சுதந்திரமாக தருவார். அவர் சொல்றதை செய்தால் போதும். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ. அல்லேலூயா. அன்றைக்கு கானா ஊர்ல திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த அம்மா போய் சொல்றாங்க, மரியாள் போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிற அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஐயோ, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சே, ஆண்டவர்கிட்ட போகாம என்ன செய்யறது, ஏது செய்யறது, அங்க போலாமா, இங்க போலாமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, கையில காசு இல்லையே, பரவாயில்ல, வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நமக்கு கெட்ட பேர் ஆயிடும், பரவாயில்ல, ஒரு 1,00,000 கடன் வாங்கியாவது திராட்சை ரசத்தை நம்ம ஃபில் பண்ணிடணும். கடன் தான் நிக்கும் இல்லையா? கடன் தான் நிக்கும். கடனை நம்ம யார் வாங்கினாங்களோ அவங்கதான் அடைக்கணும். ஆண்டவர் சொன்னாரா கடன் வாங்குன்னு? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுறக்கூடாது. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. அங்க போய் கடன் வாங்குறது என்னது? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. தண்ணி நிக்காது, அங்க ஆசீர்வாதம் நிக்காது. ஏன்னா அதுல தொட்டில வெடிப்பு இருக்கு, போயிரும், போயிட்டே இருக்கும். பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும், நிக்காது. ஆனா ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவர் மகானும் அவரோடது, பூமி அவரோடது. அவர்கிட்ட என்ன இல்ல. இன்னும் அவர் சிலர் கையில அதை கொடுக்கல. ஏன் ஏன் கொடுக்கல? அந்த சிலர் அந்த பணத்தை, பொருளை தான் சொல்றேன், இந்த உலக ஆசீர்வாதத்தை தான் சொல்றேன், கேஷ் தான் சொல்றேன். அந்த உலக ஆசீர்வாதத்தை கையில பிடிச்சு வச்சுக்க தெரியல, இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல, இன்னும் அந்த பக்குவம் வரல. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாங்க, தான் கையில வச்சுட்டு தேவையான நேரத்துல தருவாங்க. விசுவாசிக்கணும். எங்க அப்பா கிட்ட தானே இருக்கு. என் அப்பா ஐஸ்வர்யவான், என் அப்பா வானத்தை பூமி படைத்தவர். இந்த நேரத்துல எனக்கு இது தேவைன்னா எனக்கு அதை கொடுப்பார். கொடுக்கலையா அப்ப தேவையில்லைன்னு அர்த்தம். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவையில்லை, அந்த அந்த பணம் தேவைப்படாது, அது வேற எப்படியாவது அந்த காரியத்தை அவர் செய்திடுவார். விசுவாசிக்கணும். அதான் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை பிடித்துக் கொள்வது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டாரு, என்னை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது பணத்தை புரட்டி அதை வித்து கடனை வாங்கி உடனே வாங்கி, பிரியமானவர்களை செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. என் அப்பா ஐஸ்வர்யவான், என் தகப்பன் யார், என்னை பெற்றெடுத்தவர், என்னை உருவாக்கினவர், என் தாயின் வயிற்றிலே நான் கருவாக உருவாக முன்னே என்னை கண்டவர். அவர் யார்? அவர் வானத்தை பூமி படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். எனக்கு முன்னால நிக்கிற இந்த சின்ன தேவை அவருக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை பற்றி கொள்வோம், அவரை பிடித்துக் கொள்வோம். அவர் செய்யாம இருப்பாரா? செய்வார். அன்றைக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைத்தவர். அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவாகிய மன்னாவினால் தம்முடைய ஜனத்தை போஷித்தவர். இறைச்சி கேட்டாங்கன்றதுனால காடைகளை அப்படியே கொண்டு வந்து கீழ்காற்றை அடிக்க செய்து காடைகளை அப்படியே கடற்கரை மணலை போல விட வைத்தவர். இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய தேவை அவர் சந்திக்காமல் இருப்பாரா? முதல்ல அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், பேங்க்குக்கு போகணும், கடனை வாங்கணும், அந்த நினைப்பை விடுங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். பைபிள்ல அந்த வசனம் சூப்பர் வசனம். தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப தேவனால எதெல்லாம் கூடும்? எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாமே கூடும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்றேன், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காக, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய தேவையை உங்க சமூகத்துல வைக்கிற ஆண்டவரே, தேவையை சந்திங்க, கேளுங்க. எந்த தேவையா இருந்தாலும், என்ன அத்தியாவசிய தேவையா இருந்தாலும் அதை சந்திக்கிறதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபலகரதடகரபா துடிஷகரபலகரதடகரபா. ஆண்டவரே, தேவையை சந்திங்க. தேவைகள் 1000 என் முன்னே இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, மனமுறிவு அடைவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. என் தேவைகளை சந்திக்கிறவர், சர்வ வல்லமை படைத்தவர், நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. நான் உங்களை பற்றி கொள்றேன், உங்களை பிடித்துக் கொள்றேன், உங்க பாதப்படியை பிடித்துக் கொள்றேன். ஏசையா, ஏசப்பா,
இந்த தேவையை சந்திங்க. அந்த குறைவை தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்கிருங்க. ரூபாலாக ராதட கால சாக்க ராபாலாக ராதட கரபா. நான் மனுஷனை பார்க்கல ஆண்டவரே, மன்னிங்க. மனுஷனை பார்த்த, பேங்க பார்த்தத, அதிகாரியை பார்த்தத, நண்பனை பார்த்தத, தோழியை பார்த்தத, கூட பிறந்தவங்களை பார்த்தத, பெத்தவங்களை பார்த்தத மன்னிச்சிருங்க. இசையா உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உண்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரிவலகரபா இசையா ஸ்தோத்திரம். ரிவலகரதடகல சக்கரபலகரபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வைங்கப்பா. விசுவாசத்துல என்ன பெருக செய்யுங்கப்பா. விசுவாசத்துல என்ன வல்லவளாய் மாற்றும் ஆண்டவரே. ரிவலகரதடகரபா. அப்படியான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் நான் சோர்ந்து போவதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை. என் தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ. அல்லேலூயா. என் முன்னால இருக்கிற இந்த தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீர். இது எம்மாத்திரம் ஆண்டவர் நீங்க செய்துட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன். புதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க அப்படி செய்துட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிமையை செலுத்தும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரு. நீங்கள் நல்ல பரிசுத்த ஜீவன் உள்ள ஜீவன் தந்த பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.